வெல்கம் டு ஜாரா விலாக்ஸ் அண்ட் டைலரிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் ஊர் கும்பகோணத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறேன். என்ன இடம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிறீங்களா? நான் இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போது இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வேலையாக வந்திருந்தேன். அதனால் இப்போ இந்த இடத்த போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப பக்கம் வந்துட்டேன். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் தாங்க. மகாமக குளம் ஸ்டாப்பிங்னு சொன்னாலே தெரியும். இப்போ நான் போயிட்டுருக்கிற இடம் மகாமக குளம், மணிக்கூண்டு, போஸ்ட் ஆஃபீஸு, சாந்தி காப்பி அப்படின்ட்டு 4 ஸ்டாப்பிங் பேர் இருக்குங்க. எந்த ஸ்டாப்பிங் சொன்னாலும் இறக்கி விட்டுருவாங்க. இப்போது நான் கிட்டக்க வந்துட்டுருக்கிறேன். மகாமக குளம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? இந்த குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும். இந்த மகாமகம் எப்போ நடக்கும் அப்படின்னா, மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்தில் இந்த மகாமகம் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே புனித நீராடுவாங்க. இதுக்கு பல லட்சம் பேர் வருவாங்க. பல ஊர்களில் பல நாடுகள்லேருந்து கூட வருவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இது. ரொம்ப புண்ணியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறப்பயே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பல பெரிய ஆளுங்க, பெரிய பதவியில் உள்ளவங்கலேருந்து நிறைய பேர் அந்த மகாமக குளத்தை அந்த டைமில் மகாமகத்தப்போ அந்த குளத்தில் நீராடிட்டு போவாங்க. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த குளத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த நைட் நேரத்தில் அப்படியே அமைதியாக அந்த குளத்தை அப்படியே ரசிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குளத்தோட அளவு 6.2 ஏக்கருங்க. எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம போயிட்டுருக்கிறது ஒன் சைடு. இப்போது செகண்ட் சைடு வந்திருக்கிறோம். அவ்வளோ நீளமாக ஒரு பக்கமுமே போயிட்டுருக்கு பாருங்களேன். அப்படியே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குங்க. நான் சின்ன வயசுலலாம் இருக்கிறப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பலாம் இங்கே ஓப்பனில் இருக்கும். இந்த டைமிங் உண்டு. குளம் ஓப்பனில் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா படிக்கட்டில் உட்காந்துருக்குறாங்க, குப்பை போடுறாங்க, அசுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பூட்டி தான் இருக்கும். யாரும் உள்ளே போக முடியாது. இதுக்கு எந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஆனால் முன்னெல்லாம் டைமிங் இருந்துச்சு. அப்போ போட்லாம் வச்சுருந்தாங்க. தண்ணி எப்போவுமே நிறையா இருக்கும். இது போட் சவாரிலாம் இருந்துச்சு. நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போட் சவாரிலாம் நான்லாம் போயிருக்கிறேன். அதாவது பெடல் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட, அதாவது 2 பேர் பெடல் பண்ணிவிட்டு போகிற மாரி என்னோடய ஃபேமிலியோடு இது மாதிரி நான் அதில் போயிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பகலில் பார்த்திங்கன்னா குளம் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போது நைட் நேரத்தில் வந்துட்டேன். சுற்றிலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்களேன். நிறைய இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸ், எல்லா ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீமு, பானிபூரி, சூப் வகைகள், அப்புறம் டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுமாரி பழங்கள், காய்கறியெல்லாம் போட்டு விற்பாங்க. கீரை எல்லாமே. அதுவும் இந்த வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய இங்கே விற்பாங்க. இது போல் பார்த்திங்களா, இந்த கேட்டுக்கு முன்னாடி எல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு விற்பாங்க. நிறையா பேரும் வாங்குவாங்க. இப்போ ஒரு குளத்தில் 4 பக்கம் இருக்கும் இல்லையா? 4 பக்கத்தில் அந்த 2 பக்கம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகள், ஃபுட்டு, ஸ்நாக்ஸு. அதான் சில நேரங்களில் பார்த்தா இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்னே சொல்லலாம். கடைகள் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறைய கடைகள் இருக்கும். அதே போல் காய்கறி கடைகள்லாம் இன்னும் ரொம்ப நிறையா இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்கும். தள்ளுவண்டி போட்டிருப்பாங்க. காய்கறிகள்லாம், பழங்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. பாருங்களேன், இந்த 4 சைடில் இப்போது நான் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் இது ரவுண்டு ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இந்த குளத்தை சுற்றி மொத்தம் 16 மண்டபங்கள் இருக்குது. 16 மண்டபத்துலேயுமே சிவன் தான் இருக்காங்க. ஒரு சிவன் தான் இருக்குது 16லேயுமே. எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடம். இப்போது வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நான் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன்.
கடைகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே செம்ம ஹெல்த்தியான ஆர்கானிக்கானதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பானிபூரி, காலிஃப்ளவரு, காளான் அது மாதிரி மசாலா. பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இது மாதிரி கடை போட்டிருப்பாங்க. காய்கறியெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாலும் கடை நல்ல லாங்கான ஒரு தெருங்க இது. ஏன்னா பல லட்சம் பேர் வந்து இங்கே வருவாங்க போவாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே வந்து இந்த இடம் பராமரிக்கப்படுது. இந்த மாதிரி டைமில் ஒண்டி தான் இவங்கெல்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க. மகாமகம் இந்த டைமிங்கில் இங்கே யாருமே கடையெல்லாம் போட முடியாது. தேர் இருக்குது பார்த்திங்களா, தேர். இது வந்து ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு தாத்தா. கீழே வேறு ஏதோ ஒரு பழம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி. இது என்னன்னு பார்த்திங்கன்னா பருத்தி பால், அப்புறம் சாண்ட்விட்ஜு அதெல்லாம் விற்கிறாங்க. எதை சாப்பிட்றேன்னே தெரியல. சரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். கடைகள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே குளத்தை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம் வண்டியில். இப்போது ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கடையாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாடி பாருங்களேன் குளத்தை. சூப்பராக இருந்துச்சு குளம். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குளத்துக்கிட்ட ஒரு அமைதி இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு இத்தனை பேர் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, அப்போ ஒரு கச்சா முச்சான்னு இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா தான் இருந்துச்சு. கடையிலும் ரொம்ப பிஸியாக வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறையா பேர் வந்து இந்த சைடு கேப்பு இருக்கிற இடத்துலலாம் வந்து வண்டி பார்க் பண்ணி வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லை. இப்போது நம்ம ஏதாவது சாப்பிட போனோம், இங்கே ஸ்நாக்ஸ் வாங்க போனோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தான் வண்டி பார்க் பண்ணுற மாரி இருக்குது. நானுமே இந்த மாதிரி ஒரு சைடில் தான் பார்க் பண்ணிகிட்ருக்குறேன். அவ்வளோ கடைகள் இருக்குதுங்க. ஏன்னா இதை விட அதிகமாக இருந்துச்சு. இப்போது வந்து கடை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மகாமக குளத்தில் வந்து குளிக்கிறது, புனித நீர் ஆடுறது வந்து அவ்வளோ ஒரு புண்ணியமாக, அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக இருக்குங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த மகாமகத்தில் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்களேன். அப்போ வந்து நாங்கள்லாம் இந்த கும்பகோணத்தில் இருந்தாலுமே நாங்கள் வந்து சாதாரணமாக கும்பகோணம் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ போலீஸ், அவ்வளோ செக்யூரிட்டி, அப்புறம் இடம்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களால் வந்துட்டு போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதேமாரி இடம் ரூட்டெல்லாம் மாற்றி மாற்றி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் ஒண்டி தான் இங்கே மக்கள் வர முடியும். கடைகள்லாம் இருக்கும். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணம் ரொம்ப பிஸியாக இருக்கும். கும்பகோணத்தை சுற்றி உள்ள ஊருமே அப்படி தான். பாருங்கள், இன்னும் முடியலைங்க. நாங்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இங்கே இத்தனை கடைகள் இருக்கே அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கு காரணமே ஒரு யூடியூபர் தான். அது என்ன காரணம் அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் என்னெல்லாம் அங்கே வாங்கினோம், என்னென்னலாம் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் நம்மளை எப்பயுமே கைவிடாதுங்க. எப்பயுமே தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.